ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்களா மார்க்கெட்டு இதாங்க. இந்த மனதன குரங்க வெல்ட்டிங்கன்னா போதுங்க. நான் இந்த வாரம் பண்ணது 2 ட்ரேடு தாங்க. ஒன்று மண்டே டியூஸ்டே, இன்னொன்று தேர்ஸ்டே ஃப்ரைடே, அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள், பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 108 பாயிண்ட் கேப் அப்புங்க. 100 பாயிண்ட் கிட்ட கேப் அப்பு. 1800 மாறி இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் இப்போது. அவ்வளோதாங்க. ஸோ நேற்று கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வாங்கியிருக்கேன். நான் வந்து நேற்று முந்தினத்தை விட 2 நாளும் சொல்லியிருப்பேன், நம்ம ட்ரெண்டு நம்ம செட்டப் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். உங்களே எடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து யூஸ் பண்ண ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் தாங்க. வேறு ஒன்றும் அதிகமாக இல்லை. 70 ருபீஸ்ன்னும் போது ஒரு 5500 தான். உங்களுக்கு அதையும் விஷுவல் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அந்த 5500 வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பாருங்கள். காலையில் நான் தான் சொன்னேன், ஃப்ரைடே லட்சுமி இருக்கார்ல, வெள்ளிக்கிழமை லட்சுமியை நீங்கள் பிடிச்சிங்க போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மீதி. ஏன்னா ஒரு 10,000 7,000 வச்சு நம்ம இவ்வளோ எடுக்கிறோம். நான் விற்று 5500 தான். அதில் பாருங்கள் 2186 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஸோ 12 ரூபா நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து 14,206 ரூபா இருக்குது. இவ்வளோ தாங்க. இதுதாங்க ட்ரேடு. இப்படி பண்ணால் போதுங்க. நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நேற்று 72 ரூபா கிட்ட வாங்கியிருக்கேன். 102 ரூபா 30 பாயிண்ட் பிடிச்சிருக்கேன். 2200 வந்திருக்கும். அது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நான் விட்டுருந்தேன்னா அது எங்கேயோ போயிருக்கு. பாருங்கள் 142 போயிருக்கு. ஸோ நான் ஒரு 40 பாயிண்ட் இன்னும் ஒரு 3000 வந்திருக்கும், 5000 ரூபா. ஆனால் வரலட்சுமி விடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கேப் அப் ஆகிட்டு அது டவுன் மண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ட்ரெண்ட் ஆகி கேப் டவுன் ஆகி 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. அது மாதிரி தான் எல்லா நாளும் வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு போதும். நம்ம கான்செப்ட் என்ன, ஒரு 20-30 பாயிண்ட் காலைங்காட்டி ஒரு 500-1000 தான் கஷ்டப்பட்டுருந்தேன் ஒரு நாளைக்கும். ஸோ ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது போதும் உங்களுக்கு 5000 ரூபாய் இந்த 2 ட்ரேட்லேயே வந்துச்சுங்களா, அவ்வளோதான். ப்ரோக்கரேஜும் கம்மி. ஸோ அவ்வளோதாங்க. இதில் இன்னும் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, 144 பாயிண்ட் இப்போ ஏறி இருக்குது. ஆனால் 65 பாயிண்ட் தான் 25,900 காலோட வேல்யூ. 25,800 கால் வேல்யூ 89 ரூபா இருக்குது. ஆனால் 25,600 கால் வேல்யூ 121 ரூபா ஏறி இருக்குது. ஸோ இந்த எடுக்கிற லாட்டு தான் நம்ம. நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட் ஆகிட்டிங்கன்னா, நான் இப்போ அதுதான் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தள்ளி ஒரு 300 ரூபா 22,000 ரூபா வச்சா போதும் ஒரு லாட்டுக்கு. 100 பாயிண்ட் ஏறும்போது 100 பாயிண்ட் ஒன்று ஏறிடும். இதுதான் நான் சொல்கிறது. அந்த அவுட் ஆஃப் மணி, இந்த மணி, அட் த மணின்னு வாங்கல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அதாவது ஒரு தள்ளி மார்க்கெட் 25,900 இருக்கா, ஒரு 200 பாயிண்ட் கீழே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. ஏன் சேஃப்னா, 100 பாயிண்ட் ஏறினாலும் திரும்ப 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடும், ஈவனாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவுட் ஆஃப் 26,000 காலெலாம் வாங்கிட்டு இப்போ பாருங்கள் 25,960 தான். ஆனால் 180 பாயிண்ட் ஐயா இருக்குது. சப்போஸ் டிகே பண்ணி குறைச்சிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதாங்க ப்ராஃபிட்டு. பக்காவாக நான் உங்களுக்கு சொன்ன விஷுவலு. பாதி பேர் ஏமாற்றுவாங்க. நான் உங்களுக்கு ட்ரேடே காட்டிகிட்ருக்கேன், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும். ஸோ இது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபார்மேட்டில் பாருங்கள். நான் சொன்ன ஃபார்மேட்டில் பண்ணேன். இதை பாருங்கள் ப்ராஃபிட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோ நான் 10 லாட் எடுத்தால் 20,000ங்க. எனக்கு போதும் இந்த ஒரு லாட்டு. இதை நான் ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணுறேன்.